தலைப்பு: ராசி காதல். படி 1. காஸ்மோஸ் ரகசியங்களை கிசுகிசுத்த ஒரு விசித்திரமான நகரத்தில், கித்தா, ஒரு உணர்ச்சிமிக்க மேஷம், மர்மமான ஸ்கார்பியோவான சித்தாவுடன் மோதினார். காஸ்மி டேங்கோவில் அவர்களின் உமிழும் மற்றும் நீர் ஆற்றல்கள் நடனமாடும்போது தீப்பொறிகள் பறந்தன. மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒரு மயக்கும் காதல் கதை வெளிப்பட்டு கொண்டிருப்பதை ஊருக்கு தெரியாது. கித்தாவின் மனக்கிளர்ச்சியான இயல்பு சித்தாவின் ஆழத்தை நிறைவு செய்து, நட்சத்திரங்களை தாண்டிய காந்த இணைப்பை உருவாக்கியது. அவர்கள் காதலின் திருப்பங்களை வழிசெலுத்து கையில், ராசியின் தாக்கம் அவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. இந்த இரண்டு ஆன்மாக்களுக்கும் விதியை நெசவு செய்யும் பிரபஞ்ச இழைகளை வெளிப்படுத்துகிறது. இது ஒரு ராசி உட்கொண்ட காதல் எல்லையற்ற பகுதிகளை ஆராய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ளது. படி 2. புதிரான விருச்சிகம். அவர்களின் ராசி காதல் நுணுக்கங்களை ஆழமாக ஆராய்வதாக வான நாடகத்தை வெளிப்படுத்துகிறது. அண்ட ஆற்றல்களுக்கு மத்தியில் அவர்கள் தங்கள் இணைப்பின் பின்னடைவை சோதிக்கும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். நட்சத்திரங்கள் சீரமைக்கும்போது கித்தாவின் மனக்கிளர்ச்சியான இயல்பு சித்தாவின் தீவிர உணர்ச்சி களுடன் மோதுகிறது. இது ஒரு அண்ட புயலை உருவாக்குகிறது. ஆயினும்கூட அவர்களின் காதல் நிலைத்து நிற்கிறது. ராசியால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனித்துவமான குணங்களிலிருந்து வலிமையை பெறுகிறது. இருவருக்கு மிடையிலான காந்த இழுவை நகரம் உணரத் தொடங்குகிறது. பூமிக்குரிய விதிமுறைகளை மீறும் ஒரு காதலுக்கு களம் அமைக்கிறது. இந்த இராசி அறிகுறிகள் பார்வையாளர்களாக மட்டுமல்ல, செயலில் பங்கேற்பவர்களாகவும் மாறி, எதிர்பாராத வழிகளில் தம்பதியரின் பயணத்தை பாதிக்கிறது. கித்தாவும் சித்தாவும் பிரபஞ்ச தடைகளை கடப்பார்களா அல்லது நட்சத்திரங்கள் அவர்களை எதிர்பாராத பாதைகளில் வழிநடத்துமா? விரியும் சரித்திரம் காதல், ஆர்வம் மற்றும் இராசியின் மாய நடனத்தின் கதையை உறுதியளிக்கிறது. படி 3. அன்பின் பிரபஞ்ச தளம் வழியாக வழிநடத்தும் பரலோக கிசுகிசுக்களுடன் விரிவடைகிறது. நகரம் சூழ்ச்சியுடன் ஒலிக்கும்போது ராசியின் செல்வாக்கு தீவிரமடைகிறது. அவர்களின் தொடர்பின் மறைக்கப்பட்ட அம்சங்களை வெளிப்படுத்துகிறது. கித்தாவின் உமிழும் ஆவி சித்தாவின் ஸ்கார்பியோ தீவிரத்துடன் மோதுகிறது. இருப்பினும் அவர்களின் மாறுபட்ட ஆற்றல்கள் இணக்கமான நடனத்தில் கலக்கின்றன. அவர்களின் காதல் கதையை சூழ்ந்திருக்கும் இராசி துணியில் நுணுக்கமாக நெய்யப்பட்ட உணர்வு மற்றும் பாதிப்பின் தருணங்களுக்கு நகரம் சாட்சியாக இருக்கிறது. பிரபஞ்ச நாடாக்களுக்கு மத்தியில் எதிர்பாராத கூட்டாளிகள் வெளிப்படுகின்றன, ஒவ்வொன்றும் ஒரு இராசி உறுப்பு. பூமி, காற்று, நெருப்பு மற்றும் நீர் ஆகியவை ஒன்றிணைந்து கித்தா மற்றும் சித்தாவின் விதியை வடிவமைக்கின்றன. அத்தியாயம் ஜோதிட சக்திகளின் சக்தியை ஆராய்கிறது. அவர்களின் பிணைப்பை சவால் செய்யும் பிரபஞ்ச திருப்பங்களுடன் அவர்களின் பயணத்தை வடிவமைக்கிறது. ராசியின் செல்வாக்கு ஒரு வழிகாட்டும் ஒளி அல்லது ஒரு கொந்தளிப்பான சக்தியாக நிரூபிக்கப்படுமா? அவர்களின் அன்பின் மாய ஆழத்தில் நம்மை மூழ்கடிக்கிறது, அங்கு நட்சத்திரங்கள் பூமிக்குரிய காதல் எல்லைகளை தாண்டிய ஒரு கதையை தொடர்ந்து எழுதுகின்றன. படி 4. இராசி நிலப்பரப்பில் செல்லும் போது அவர்களின் பிரபஞ்ச இணைப்பின் வலிமையை சோதிக்கும் முக்கிய தருணங்களை எதிர்கொள்ளும் போது விரிவடைகிறது. இப்போது வெளிவரும் வான நாடகத்தால் முழுமையாக நுழைந்த நகரம், விதியின் நடனத்தை நட்சத்திரங்கள் திட்டமிடுவதை பார்க்கிறது. ராசி கூறுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன, எதிர்பாராத வழிகளில் தம்பதியரின் பயணத்தை வடிவமைக்கின்றன. பூமிக்குரிய சவால்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரபஞ்ச சோதனைகளை பிரதிபலிக்கின்றன. ஆனால் மேஷத்தின் நெருப்பு மற்றும் ஸ்கார்பியோவின் ஆழம் தொடர்ந்து பின்னி பிணைந்து ஒரு தனித்துவமான ரசவாதத்தை உருவாக்குகிறது. இந்த கித்தாவும் சித்தாவும் காதலின் எல்லைகளை மறுவரையறை செய்வதால் காதல் பற்றிய நகரத்தின் கருத்து விரிவடைகிறது. ராசியின் செல்வாக்கு வழிகாட்டுதலின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறது. மர்மங்களை அவிழ்த்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட காதல் கதைக்கான சாத்தியத்தை திறக்கிறது. விண்ணுலக ஆற்றல்கள் சீரமைக்கும்போது விதியின் இழைகள் இறுக்கமடையும் ஒரு கிளைமாக்ஸை உறுதியளிக்கிறது.
பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் விளிம்பில் விட்டுவிட்டு, இந்த மயக்கும் இராசி காதல் கதையின் உச்சக்கட்டத்தை காண ஆர்வமாக உள்ளது. படி 5 கித்தா மற்றும் சித்தாவின் ராசியான காதல் சரித்திரத்தின் பிறையை குறிக்கிறது. பிரபஞ்ச நாடகத்தால் வசீகரிக்கப்பட்ட நகரம், நட்சத்திரங்களில் எழுதப்பட்ட ஒரு காதல் கதையின் உச்சக்கட்டத்தை காண்கிறது. கிட்டாவின் உமிழும் மேஷ ஆவியும் சித்தாவின் தீவிர விருச்சிக உணர்ச்சிகளும் இணக்கமான உச்சத்தை அடைவதால் ராசி கூறுகள் ஒன்றிணைந்து ஒரு வான காட்சியை உருவாக்குகின்றன. சவால்கள் மற்றும் வெளிப்பாடுகள் விண்மீன்களின் ஞானத்தால் வழிநடத்தப்படும் பூமிக்குரிய மண்டலத்தை தாண்டிய காதலுக்கு வழி வகுக்கின்றன. ஒரு பிரபஞ்ச அரவணைப்பில் கித்தாவும் சித்தாவும் இறுதி சோதனைகளை வழிநடத்துகிறார்கள். ராசியானது சாட்சியாகவும் வினையூக்கியாகவும் செயல்படுகிறது. இந்த மயக்கும் கதைக்கு திரை விழும்போது எதிர்பார்ப்புகளை மீறி பிரபஞ்சத்தின் கேன்வாஸில் அதன் அடையாளத்தை பொறித்த ஒரு காதல் கதையால் நகரம் பிரமிப்பில் உள்ளது. ராசி காதல் கதையை ஒரு பரலோக செழிப்புடன் முடிக்கிறது. பார்வையாளர்களை ஆச்சரியத்தின் உணர்வையும் நட்சத்திரங்களுடன் பிணைக்கும் போது காதல் ஒரு அசாதாரணமான மற்றும் நித்திய சக்தியாக இருக்கும் என்ற நீடித்த நம்பிக்கையையும் அளிக்கிறது. படி 6 கித்தா மற்றும் சித்தாவின் பிரபஞ்ச காதல் கதையின் பின்விளைவுகளை வெளிப்படுத்துகிறது. பரலோக காதல் மூலம் என்றென்றும் மாறிய நகரம், ராசியின் மாற்றும் சக்தியை பிரதிபலிக்கிறது. கித்தாவும் சித்தாவும் பின்விளைவுகளை வழிநடத்தும்போது அவர்களின் அன்பின் எதிரொலிகள் சமூகத்தில் எதிரொலிக்கின்றன. ராசியின் செல்வாக்கு நீடித்து உறவுகளை பற்றிய நகரத்தின் பார்வையில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கிறது. ஒரு காலத்தில் அவர்களின் அன்பை சோதித்த கூறுகள் இப்போது நெகிழ்ச்சி மற்றும் வளர்ச்சியின் அடையாளங்களாக செயல்படுகின்றன. இந்த ஜோடி பூமிக்குரிய உண்மைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் அண்ட தொடர்புடன் சமநிலைப்படுத்தும் சவாலை எதிர்கொள்கிறது. ராசியானது அதன் பங்கை கொண்டு மேலே உள்ள நட்சத்திரங்களைப் போலவே அன்பிற்கும் நேரத்தை கடந்து நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி உள்ளது என்பதை காலமற்ற நினைவூட்டலாக மாறுகிறது. ராசி காதல் கதையில் திரை விழுந்ததால் விண்மீன்களுக்கு மத்தியில் எழுதப்பட்ட காதல் கதையின் நீடித்த மாயாஜாலத்தை கொண்டாடும் ஒரு அழுத்தமான முடிவை வழங்குகிறது. படி 7 ஒரு ஆச்சரியமான திருப்பமாக ஒரு பரலோக மறு இணைவை வெளிப்படுத்துகிறது. கித்தாவும் சித்தாவும் ஒரு காலத்தில் அவர்களை ஒன்றிணைத்த பிரபஞ்ச சக்திகளால் மீண்டும் ஒன்றிணைக்கப்படுவதை காண்கிறார்கள். அவர்களின் காதல் கதையால் இன்னும் மயக்கமடைந்த நகரம், நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை மீறும் ஒரு இணைப்பின் மறுமலர்ச்சியை காண்கிறது. இராசி எப்போதும் மர்மமானது அவர்களின் காதல் சரித்திரத்தில் இரண்டாவது அத்தியாயத்தை திட்டமிடுகிறது. இந்த எபிசோட் சில அண்ட பிணைப்புகள் மறுபரி சீலனை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை ஆராய்கிறது. கித்தாவும் சித்தாவும் நட்சத்திரங்கள் மறுசீரமைக்கும்போது அவர்களின் உறவில் புதிய பரிமாணங்களை கண்டுபிடித்தனர். எதிர்பாராத மறு சந்திப்பில் நகரம் மகிழ்ச்சியடையும் போது பார்வையாளர்களை பிரபஞ்ச அதிசயத்தின் உணர்வை ஏற்படுத்துகிறது. காதல் ராசியின் மந்திரத்துடன் பின்னி பிணைந்தால் அதன் சொந்த விதியை மீண்டும் எழுதும் திறனை கொண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. கதை தொடர்கிறது. வான ஆச்சரியங்கள் மற்றும் நீடித்த காதல் நிறைந்த பயணத்தை உறுதியளிக்கிறது. படி 8 கித்தா மற்றும் சித்தாவை ஒரு காஸ்மிக் ஒடிசியில் அழைத்துச் செல்கிறது. காதல் மற்றும் சுய கண்டுபிடிப்பின் அறியப்படாத பிரதேசங்களை ஆராய்கிறது. இராசி எப்போதும் இருக்கும் அவர்கள் பின்னி பிணைந்த விதிகளின் மர்மங்களை அவிழ்க்கும்போது வான மண்டலங்கள் வழியாக அவர்களை வழிநடத்துகிறது. இந்த ஜோடி புதிய சவால்களை எதிர்கொள்கிறது மற்றும் ராசியின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கும் ஞானத்தை வழங்கும் வான மனிதர்களை சந்திக்கிறது. வளர்ச்சி, மன்னிப்பு மற்றும் புரிதல் ஆகியவற்றின் கருப்பொருள்கள் கித்தாவும் சித்தாவும் நட்சத்திரங்களின் காலமற்ற ஆற்றலால் தூண்டப்பட்ட அவர்களின் அன்பின் ஆராயப்படாத பிரதேசங்களுக்கு செல்லும்போது வெளிப்படுகின்றன. இந்த அவர்களின் பயணத்தில் ஒரு மாற்றமான கட்டத்தை குறிக்கிறது.
அங்கு ராசியானது ஒரு திசைகாட்டியாக மாறி ஒருவருக்கொருவர் ஆழமான புரிதலையும் அவர்களை பிணைக்கும் அண்ட சக்திகளையும் நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது. பரலோக கதை வெளிவரும்போது வழக்கமான காதல் கதைகளின் எல்லைகளை தாண்டிய வெளிப்பாடுகளை உறுதியளிக்கிறது. படி 9. கித்தாவும் சித்தாவும் அவர்களின் அண்டை இணைப்பின் ஆழமான அடுக்குகளை ஆராயும்போது ஒரு உள்நோக்க திருப்பத்தை எடுக்கிறது. இராசி ஒரு நிலையான துணை, அவர்களின் உணர்வுகளை சவால் செய்யும் மற்றும் அவர்களின் அன்பின் சாரத்தை மறுவரையறை செய்யும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. தம்பதிகள் தங்கள் உறவில் உள்ள நிழல்களை எதிர்கொள்ளும்போது நகரம் ஒரு உருமாற்றத்தை காண்கிறது. ஒரு காலத்தில் வழிகாட்டும் சக்திகளாக இருந்த இராசி கூறுகள் இப்போது ஆழ்ந்த சுய கண்டுபிடிப்புக்கான ஊக்கிகளாக மாறி கித்தா மற்றும் சித்தாவை பாதிப்பை தழுவி பரிணாம வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. ஆற்றல்களால் ஒளிரும் போது அன்பின் மாற்றும் சக்தியை ஆராய்கிறது. கித்தாவும் சித்தாவும் தங்களின் உணர்ச்சிகளின் நுணுக்கமான நாடாவை வழிசெலுத்துகையில் ராசியானது காதலை தாண்டிய ஒரு கதையை நெசவு செய்கிறது. இது தனிப்பட்ட வளர்ச்சியின் அடையாளமாகவும் பிரபஞ்ச இணைப்புகளின் நீடித்த வலிமையாகவும் மாறுகிறது. ஒரு கிளைமாக்டிக் முடிவுக்கு களம் அமைக்கிறது. கித்தா மற்றும் சித்தாவின் அசாதாரண காதல் கதையின் விதியை வடிவமைக்கும் இறுதி வெளிப்பாடுகளின் எதிர்பார்ப்பில் பார்வையாளர்களை விட்டுச் செல்கிறது. படி 10. ஒரு பரலோக கொண்டாட்டத்துடன் விரிவடைகிறது. இது கித்தா மற்றும் சித்தாவின் அசாதாரண ராசி காதல் சரித்திரத்தின் உச்சக்கட்டத்தை குறிக்கிறது. அவர்களின் பயணத்தின் மந்திரத்தால் இப்போது ஆழமாக தொட்ட நகரம் பிரபஞ்ச இறுதி காட்சியை காண கூடுகிறது. ராசி கூறுகள் இணக்கமாக சீரமைக்கப்படுவதால் கித்தாவும் சித்தாவும் தங்கள் ஒடிசி முழுவதும் கற்றுக்கொண்ட ஆழமான பாடங்களை தழுவுகிறார்கள். இந்த ஜோடி இப்போது அவர்களை வழிநடத்திய வான சக்திகளால் மாற்றப்பட்டு பூமிக்குரிய எல்லைகள் நேரம் மற்றும் எதிர்பார்ப்புகளை தாண்டிய ஒரு அன்பை கண்டுபிடிக்கிறது. ராசி அதன் மாய பாத்திரத்தை வகித்து கித்தா மற்றும் சித்தா மீது ஒரு பிரபஞ்ச ஆசீர்வாதத்தை அளிக்கிறது. அவர்களின் காதல் இப்போது இரவு வானத்தில் ஒளிரும் விண்மீன் கூட்டமாக நகரத்திற்கு ஒரு காலமற்ற அடையாளமாக மாறி வரும் தலைமுறைகளை ஊக்குவிக்கிறது. ஜோடியா காதல் கதையை ஒரு நல்ல முடிவோடு முடிக்கிறது. பார்வையாளர்களுக்கு அண்ட நிறைவின் உணர்வையும் சில காதல் கதைகள் நட்சத்திரங்களில் எழுதப்பட்டவை என்ற நீடித்த நம்பிக்கையையும் அளித்து பிரபஞ்சத்தின் பரந்த திரையில் நித்தியமாக பிரகாசிக்க விதிக்கப்பட்டுள்ளது.